வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st. 4ஆம் தேதி எண்ணிக்கை ஆரம்பிக்கும். வெற்றி வாய்ப்பு இந்திய கூட்டணிக்கு இருக்கிறது என்பது வெளிவரும். பிறகு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இன்னொருத்தர் இருக்கிறார் நட்டாவர் 3 பேரும் எங்கே போய் ஒளிந்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை. கண்டிப்பாக நாட்டை விட்டு போக மாட்டார்கள் என்று நம்புகிறேன். என்ன சார் அவங்க 370-400 இலக்கு வச்சுட்டு இருக்காங்க. 300-400 சொல்லலாம். இப்போ நீங்க கேளுங்க, 400 சொல்லுவோம், கண்டிப்பா 400 வருவோம். ஆனா முன்னாடி 4 இருக்காதுன்னு சொல்லுவாங்க. தாலி அத்துருவாங்கன்றாரு, 2 எருமை மாடுன்றாரு. தெளிவே இல்லாமல் தனக்கு தோன்றியதையெல்லாம் மனம் போன போக்கிலே பண்ணி கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் அவர் இன்னொரு முறை தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்திற்கு வரும்போது அந்த பிரச்சாரத்தை அவர் கீழ்ப்பாக்கம் பக்கம் வைத்துக் கொண்டார் என்று சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். 40க்கு 40 கண்டிப்பாக இந்த இந்திய கூட்டணி தமிழகத்திலே ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற இந்த கூட்டணி வெற்றியை பெறும். தமிழ்நாட்டில் சரி, ஆனால் வட இந்தியாவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல. நீங்கள் ராகுல் காந்தி ஒருவர் தான் காங்கிரஸுக்கு இருக்கின்றார் என்று சொல்லிக்கிட்டீர்கள். சிங்கம் தனியாகத்தான் வருவார். ராகுல் காந்தின்னு நீங்க சொல்றீங்க, வேற யாருமே சொல்ல மாட்டாங்க, காங்கிரஸுக்குள்ளேயே சொல்ல மாட்டாங்களேன்றாங்க. வளர்ச்சி எவ்வளோ அடைஞ்சிட்டோன்றாங்க. வளர்ச்சி ஜிடிபி எவ்வளோ உயர்ந்துருச்சு. வளர்ந்ததெல்லாம் பொருளாதார மோடியினுடைய தாடியும் புருவம் தான் வளர்ந்துருக்கு. காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு பாகிஸ்தான் விருப்பப்படுது. ரொம்ப கேவலமா பேசுறாங்க. நீங்க பாகிஸ்தான் விரும்புதுன்னு சொல்றாங்க, ராகுல் காந்தியுடைய ஜிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த மனிதத்தன்மையற்ற இது. ராஜீவ் காந்தியால் சொல்ல முடியும் என்னுடைய பெற்றோர்கள் இவர்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் நாட்டிலே உயர்ந்த பதவியிலே இருக்கின்ற சில பேர் அவர்களுடைய பெற்றோர்கள் யார், அவர்களுடைய மனைவி யார் என்று சொல்ல முடியுமா சில பேரா? பிரதமர் மோடிட்டு இருந்து பிரதமர் பதவியே கைப்பற்றிடுவாங்க, மாத்திடுவாங்கன்றீங்களா? அவங்க கைப்பற்ற மாட்டார்கள். ஜனநாயக சக்திகள் இந்திய கூட்டணி கைப்பற்றும். அவங்க இப்ப ஜெயிச்சு அவங்களுக்குள்ள மாறாது. நீங்க அமித்ஷா ஆகட்டும், நீட்டோவோ நட்டோவோ ஆகட்டும், நீங்க அல்லது நம்ம மோடி ஆகட்டும், 3 பேரும் 3 முட்டாள்கள் ஆகட்டும், 3 ஸ்டூஜஸ். அவர் மூஞ்சியை பாருங்க, 20 நாளைக்கு இருந்த ஒரு அந்த முகம் இப்போது வேறு மாதிரி இருக்கின்றது. அநேகமான 4ஆம் தேதிக்குள்ள சட்டையெல்லாம் கிழிச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரதமராக இருந்தாங்க. தமிழர்களை திருடர் என்று சொல்கின்றவரை அவர் பிரதமராக இருந்தால் என்ன, கடவுளே அப்படி சொன்னால் நான் கடவுளை எதிர்ப்பு. தமிழ் மக்களை திருடர்கள் என்று சொல்வதற்கு எந்த யோகிதை இருக்கிறது மக்கள்? தேர்தல் 5 கட்டம் முடிஞ்சு 6வது கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் 2 கட்டங்கள் தான். விரைவில் தேர்தல் முடிவுகளும் வெளிவந்துடும். எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு கட்டம், 7வது கட்டம், அது முடிஞ்சவுடன் 4ஆம் தேதி எண்ணிக்கை ஆரம்பிக்கும். ஆரம்பித்தவுடன் மதியத்திற்கு மேலே நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு இந்திய கூட்டணிக்கு இருக்கிறது என்பது வெளிவரும். அதுக்கு பிறகு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இன்னொருத்தர் இருக்கிறார் நட்டாவர் 3 பேரும் எங்கே போய் ஒளிந்து கொள்வார்கள் என்று தெரியவில்லை. கண்டிப்பாக நாட்டை விட்டு போக மாட்டார்கள் என்று நம்புகிறேன். என்ன சார் அவங்க 370-400 இலக்கு வச்சுட்டு இருக்காங்க. 400 இப்போ 400 போய் சொல்றாங்களா? 300-400 சொல்லலாம். இப்போ நீங்க கேளுங்க, 400 சொல்லுவோம், கண்டிப்பா 400 வருவோம். ஆனா முன்னாடி 4 இருக்காதுன்னு சொல்லுவாங்க சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மோடி பண்ண பெரிய தப்பே இந்த தேர்தலை ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு இழுத்து வச்சது தான். உடனடியாக 2-3 நாட்களில் 1 வாரத்தில் நடந்து முடித்திருக்க வேண்டும். ஆனால் அனாவசியமாக அவருக்கு சௌகரியமாக எல்லா இடத்திலும் போய் பிரச்சாரம் செய்தால் மக்கள் அப்படியே வாக்குகளை அள்ளி கொடுத்து விடுவார்கள் என்று நினைத்தார். அதற்கு மாறாக இவர் ஒவ்வொரு நாளும் பிரச்சாரம் போக போக கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு 10 லட்சம் ஓட்டு அவருக்கு குறைந்து கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே அவர் பிரச்சாரம் செய்திருக்கின்றார். எவ்வளோ ஓட்டுகள் ஏன்னா இவர் பேசும்போதே இவருடைய குணாதிசயங்கள் தெரிந்து விடுகிறது. என்னென்னமோ சொல்கிறார், தாலி அத்துருவாங்கன்றாரு, 2 எருமை மாடுன்றாரு, அப்புறம் தமிழர்கள் திருடர்கள் என்று சொல்கிறாரு. அப்புறம் யூபியில் போய் தமிழர்கள்லாம் பான்பூரி விற்கிறவங்க உங்களை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. ஒரு தெளிவே இல்லாமல் தனக்கு தோன்றியதையெல்லாம் மனம் போன போக்கிலே பண்ணி கொண்டிருக்கின்றார். என்னை பொறுத்தவரையில் அவர் இன்னொரு முறை தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்திற்கு வரும்போது அந்த பிரச்சாரத்தை அவர் கீழ்ப்பாக்கம் பக்கம்
வைத்து கொண்டார் என்று சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சார் தமிழர்களே எவ்வளோ பெருமையாக பேசுகிறாரு. என்ன பெருமையாக பேசுகிறாருங்க சொல்லுங்க. நான் தமிழர்களாக பிறந்திருக்கலான்றாரு. அப்புறம் தமிழை உலகம் அங்கீகரிப்பதற்கு என்னால் முடிந்தவற்றை செய்வேன் என்று சொல்கிறாரு. அப்புறம் வானொலின்னு சொல்லிட்டு இருந்தது ஆகாஷவாணின்றாரு. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் மக்கள் தொடர்பு அதிகாரிட்டு தமிழ்நாட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க அத்தனை அதிகாரிகளுக்கும் தமிழ் ஒரு வார்த்தை உங்களுக்கு அது தெரியவில்லை. அப்புறம் தமிழ் செம்மொழி இதுக்கு எவ்வளோ ஒரு பணம் ஒதுக்கியிருக்காரு. ஒன்றுமே இல்லாமல் செத்து மக்கி போன சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காரு. ஆக தமிழ் மேல் இதெல்லாம் சொல்கிறது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டும். தமிழர்கள் ஏமாற மாட்டார்கள். இவர் நினச்சிட்டு இருக்காரு தமிழர்கள்லாம் நம்ம சொல்கிறத ஆள் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளை ஆதரிப்பாங்க. ஒரு காலத்திலும் தமிழர்கள் இந்த மத வெறியர்களையும் பாசிஸ்ட் சக்திகளையும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது இந்த தேர்தலில் மிக தெளிவாக தெரியும். கடந்த தேர்தலில் கூட நான் ஒருவன் தோற்று போனேன், 40 1 குறைந்தது. ஆனால் இந்த தேர்தலில் தமிழகத்தையும் பாண்டிச்சேரியும் பொறுத்தவரையில் 40க்கு 40 கண்டிப்பாக இந்த இந்திய கூட்டணி தமிழகத்திலே ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற இந்த கூட்டணி முழு பெரும் வெற்றியை பெறும். தமிழ்நாட்டில் சரி, ஆனால் வட இந்தியாவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல. எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க? அதெல்லாம் ஒரு மாயை தோற்றங்கள். நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் யூபியினுடைய முதல்வராக வரக்கூடிய அகிலேஷ் யாதவ் அவர்களும் யூபியில் சுற்றுப்பயணம் போகும்போது மக்கள் எவ்வளவு கூடுகின்றார்கள் என்பதை பார்த்திருப்பீர்கள். லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வருகின்றார்கள். நீங்கள் கூடுகின்ற கூட்டத்தை எண்ணிக்கையை வைத்து நாம் பார்ப்பதை விட அந்த கூடுகின்ற கூட்டத்தினுடைய முகபாவனைகள், உடல் மொழி, இதை பார்க்கும்போது இங்கே ராகுல் காந்தி கூட்டத்திற்கு வருகின்றவர்கள் உணர்ச்சி பூர்வமாக ஒரு அன்பின் காரணமாக ஆதரவு தருவதற்காக முழுமையாக வருகின்றார். ஆனால் மோடியின் கூட்டத்தில் ஆட்கள் வருவதில்லை. இருந்தாலும் காசு கொடுத்து கூட்டிக் கொண்டு வந்தாலும் கூட அங்கே அவர்கள் உயிரற்ற சடலமாகத்தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றார்களே ஒழிய ஒரு உணர்வை காணும் மோடியின் மேல் ஒரு அன்போ பாசமோ இருப்பதாக தெரியவில்லை. சார், அகிலேஷ் கூட்டம் வருது, தேஜஸ்வி யாதவ் கூட்டம் வருது, ராகுல் காந்தியை பார்க்க மக்கள் விரும்புகிறாங்க, பிரியங்கா காந்திக்கு வருது. ஆனால் அதை தவிர காங்கிரஸுக்கு வலிமையான மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் வட இந்தியாவில் இல்லை. மத்திய பிரதேசத்துலேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ இல்லை மற்ற பகுதிகளிலேயோ பாஜக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான அளவுக்கு அவங்க செய்யக்கூடிய வேலை அளவுக்கு காங்கிரஸ் அப்படி செய்யலை. அவங்க தான் இயல்பாக போன தேர்தல், அதுக்கு முந்தின தேர்தலையும் அவங்க தான் ஸ்வீப் படித்தாங்க, இப்பயும் அதான் நடக்கும்ன்றாங்க. நீங்கள் ராகுல் காந்தி ஒருவர் தான் காங்கிரஸுக்கு இருக்கின்றார் என்று சொல்லிக்கிட்டீர்கள். அது அப்படித்தான். சிங்கம் தனியாகத்தான் வரும். கண்டிப்பாக மக்கள் அவரை பார்ப்பதற்கு எப்படி ஆர்வத்தோடு இருக்கின்றார்களோ அதே போல் ஆர்வத்தோடு அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இன்னும் நடைபெற இருக்கின்ற 2 தேர்தலிலும் அவருக்கும் எங்களுடைய இந்திய கூட்டணிக்கும் கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். மிகப்பெரிய வெற்றியை எங்களுடைய கூட்டணி பெறும். இல்லை சார், இன்னொன்று சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மோடி தான் இருக்கார், மோடி தான் ஜெயிக்க போகிறாரு. இவரை எதிர்க்கிறதுக்கு இந்த பக்கம் பொருத்தமான அல்லது சரிசமமான ஆளே இல்லை. ராகுல் காந்தின்னு நீங்கள் சொல்கிறீங்க, வேற யாருமே சொல்ல மாட்டாங்க, காங்கிரஸுக்குள்ளேயே சொல்ல மாட்டாங்களேன்றாங்கல்ல. ஏங்க 5 வருஷத்திற்கு முன்பே நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் யாரும் சொல்லவில்லை. மம்தா, கெஜ்ரிவால் ஒருவேளை உங்களுடைய காதுகளுக்கு அது எட்டி இருக்காது. ஆனால் ராகுல் காந்தியை பிரதமராக வர வேண்டும் என்று 5 வருடங்களுக்கு முன்பே நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இப்போது இந்திய நாடு முழுவதும் ராகுல் காந்தியின் தலைமையை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு உதாரணம் அவர் போகின்ற இடங்களிலெல்லாம் கூடுகின்ற கூட்டமும் ஒரு உணர்ச்சிமயமான கூட்டமாக இருப்பதுதான். இல்லை சார், அமித்ஷா கூட சொன்னார்ல, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர், ஸ்டாலின் ஒரு பிரதமர் 1 வருஷம் பிரதமராக இருப்பார், மம்தா 1 வருஷம் பிரதமராக இருப்பார், சரத்பவார் 1 வருஷம் பிரதமராக இருப்பார், அப்புறம் ராகுல் காந்தியும் 1 வருஷம் பிரதமராக இருப்பார். இப்படி ஒரு நிலையற்ற ஆட்சி தான் நம்மளுக்கு ஏன் அவர் லல்லுவின் மகனை விட்டு விட்டார் என்று தெரியவில்லை. எங்களை பொறுத்தவரையில் பதவி என்பது பெரிதல்ல. எங்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது இந்த பாசிஸ்ட் சக்திகளை தோற்கடிக்க வேண்டும். இந்த மோடியை நாம் விரட்ட வேண்டும். ஏனென்றால் நாட்டுக்கு கெடுதல் செய்யக்கூடியவராக இந்த மனிதர் இருக்கின்றார் என்பதற்காகத்தானே ஒழிய பிரதமர் பதவியை ராகுலோ அது ஸ்டாலினோ பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. எங்களை பொறுத்தவரையில் அது முக்கியமல்ல. ஆனால் இந்த மனிதன் ஒழிக்கப்பட வேண்டிய மனிதன் என்பதுதான் முக்கியம். அதையும் சொல்றாங்க.
பாஜகவை எப்படி சரிக்கிறது, இந்த 303லேருந்து 10 பிடிங்கி எப்படி 200க்கு கீழே கொண்டு வரதுன்னு இவங்க யோசிக்கிறாங்களே தவிர இவங்க எப்படி அதை ஜெயிக்கிறதுன்னு பார்க்கவே மாட்றாங்க. இது ஒரு சிம்பிள், ஒரு சின்ன விஷயம். 2 பேர் போட்டி போடுகின்றோம், ஒருவர் தோற்றார், இன்னொரு ஜெயித்து தானே ஆக வேண்டும். ஆகவே ஜெயம் என்பது எங்களுக்கு நிச்சயம். சார், இப்போ தமிழ்நாட்டில் ஜெயிச்சிடலாம், ஆனால் வட இந்தியாங்கிறது வேற இல்லை. நீங்கள் என்னதான் இருந்தாலும் அங்கே இந்துத்துவா அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது. ராமர் கோவில் கட்டியிருக்காங்க, அது அவங்களுக்கு ஹெல்ப். ராமர் கோவில் கட்டினார்கள், முடித்தார்கள், அதோடு நீங்கள் வந்தால் இடிச்சிருவீங்கன்னு வேற சொல்கிறாங்க. அதெல்லாம் இது போல ஒரு பட்டரகமான பொய் பிரச்சாரத்தை செய்வதையே அவர்கள் கையில் எடுத்திருக்கு. நாங்கள் ஏன் இடிக்கிறோம்? ராமர் கோவில் இருந்தால் ராமர் கோவில் வந்தாயிற்று. இன்றைக்கு என்ன இல்லை, ராமர் கோவில் வந்தாயிற்று. யார் அதை பற்றி பேசுகின்றார்கள்? நீங்கள் ராமர் கோவிலுக்கு நாங்கள் வரவில்லை என்று தானே சொல்கின்றீர்கள். ஏன் ஜனாதிபதியை நீங்கள் ராமர் கோவிலுடைய அந்த திறப்பு விழாவுக்கு அழைக்கவில்லை? ஏன் இந்த ஜனாதிபதியை பாராளுமன்றம் புதிதாக கட்டிய போது ஏன் இந்த ஜனாதிபதியை நீங்கள் திறக்கவில்லை? ஆகவே இருக்கின்ற மனிதர்களில் வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்றீர்கள். உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்பது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. ஆக இந்திய மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் வேறுபாடுகளை விரும்ப மாட்டார்கள். இன்னொன்று, மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், ஆனால் மதத்தின் மீது வெறித்தனம் கொண்டவர்கள் இந்தியர்கள் அல்ல. கண்டிப்பாக என்னதான் முயற்சி செய்தாலும் இந்திய மக்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஜெயின்களாக இருந்தாலும் சீக்கியராக இருந்தாலும் சரி, ஒற்றுமையாக இருப்பார்கள். அந்த ஒற்றுமையை குலைக்கும் விதத்தில் மோடியை போன்றவர்கள் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இவர்களையும் விரைவில் ஒழித்து விடுவார். சார், அதுதான் சார். ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, இந்த விஷயத்துல எல்லாம் அவங்க ஒரு கரெக்டான விஷயத்தை தான் ஸ்டாண்ட் எடுப்பாங்க, பொய் பிரச்சாரத்தையெல்லாம் நம்ப மாட்டாங்க, இவங்களுடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்கள் சொன்னாலும் நமக்கு தேர்தல் களத்தில் கிடைச்ச ரிசல்ட்ஸ் கடந்த 10 வருஷமாக அது அப்படி காட்டல. இல்லை, தேர்தல் ரிசல்ட்ஸ் இல்லை, வரலையே. இல்லை, 10 வருஷமாக, கடந்த 10 வருஷமாக 10 வருடமாக அவதிப்பட்டு இருக்கின்றார்கள் இல்லையா? 10 வருட காலமாக அவதிப்பட்ட மக்கள் வளர்ச்சி எவ்வளோ அடைஞ்சிட்டோன்றாங்க. வளர்ச்சி, ஜிடிபி எவ்வளோ உயர்ந்துருச்சு. வளர்ந்ததெல்லாம் பொருளாதார மோடியினுடைய தாடியும் புருவம் தான் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் புருவத்தை எடுத்துட்டு வருவார். இன்னைக்கு வளர்ந்த புருவத்தோடு பார்ப்பதற்கே ஒரு பயங்கர தோற்றம். மோடினால ஒன்றும் பண்ண முடியாது. 2 வருஷம் ஜனங்க ஏமாந்துட்டாங்க, இனிமேல் ஏமாறுவதற்கு தயாராக. விஸ்வ குருவா, உலகத்திலேயே முக்கியமான தலைவராக உயர்ந்து நிற்கிறார் மோடி. ஸ்ட்ராங் நேஷனா இந்தியாவை உயர்த்தியிருக்காரு. இங்கே ஸ்ட்ராங் நேஷனாக இந்தியாவை உயர்த்திருக்காரு. கனடாவில் சொல்கிறது, அமெரிக்காவில் சொல்கிறது, ஏன் யூஎன்லேயே சொல்கிறாங்களே. இந்த மாதிரி இருந்தால் இந்திய நாடு சர்வாதிகார நாடாக ஆகிவிடும் என்று நாடுகள், வளர்ந்த நாடுகள், அறிவுள்ள நாடுகள், மக்கள் வல்லரசாக இருக்கக்கூடிய நாடுகள், உலக அமைப்புகள் இன்றைக்கு அதை சொல்லுகின்றன. ஆகவே நீங்கள் இன்றைக்கு ஜனநாயகம் இந்தியாவிலே கொல்லப்படுகின்றது, இந்தியாவிலே இருந்து ஜனநாயகம் எடுக்கப்பட்டு விடும் என்ற பயம் இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் வந்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக மோடியை போன்றவர் ஒரு எக்ஸென்ட்ரிக் என்று சொல்லலாம். ஒரு முசோலினியை போல, ஒரு ஹிட்லரை போல. நீங்கள் ஹிட்லருக்கும் இவருக்கும் பார்த்தீர்கள் என்றால், ஹிட்லர் பேசுகின்ற பழைய கூட்டங்களெல்லாம் பார்த்தீர்கள் என்றால், இவராட்டம் தான் கையையும் காலையும் ஆட்டி ஆட்டி பேசுவார். கடைசியில் என்ன ஆனார்? ஆகவே ஒவ்வொரு சர்வாதிகாரிக்கும் ஏற்படுகின்ற முடிவு என்பது மட்டமான மோசமான முடிவாகத்தான் இருக்கும். அராஜகம் செய்கின்றவர்கள், வன்முறை செய்கின்றவர்கள், நாட்டிலே சர்வாதிகாரத்துக்கு துணை போவர்களுக்கு பயங்கரமான முறையில் தான் முடிவு இருக்கும். காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு பாகிஸ்தான் விருப்பப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் விருப்பப்படுகிறது என்ற பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் அவர்கள் எல்லாம் தீர்மானமாக போட்டார்கள். ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. நீங்கள் பாகிஸ்தான் விரும்புதுன்னு சொல்கிறாங்க, ராகுல் காந்தியுடைய ஜிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் மனிதத்தன்மையற்ற இது. ராஜீவ் காந்தியால் சொல்ல முடியும், என்னுடைய பெற்றோர்கள் இவர்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் நாட்டிலே உயர்ந்த பதவியிலே இருக்கின்ற சில பேர் அவர்களுடைய பெற்றோர்கள் யார், அவர்களுடைய மனைவி யார் என்று சொல்ல முடியுமா? சில பேரால் முடியாது. அது குழம்பி இருக்கின்றவர்கள் மற்றவர்களையும் குழப்ப பார்க்கின்றார்கள், அவ்வளவுதான். ஒடிசா முதல்வர் அவரை நவீன் பட்நாயக் உங்களுக்கு வயசு 77 ஆயிடுச்சு, ஓய்வை நீங்கள் பெறுங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்கிறார். அது உடனே சமிஞ்சையா
இவங்க வந்து மோடிக்கு சொல்கிறாரா மறைமுகமானலாம்? 100% உண்மை. 77 ஆகிவிட்டது, நீ வீட்டுக்கு போ என்று இன்னொரு கட்சியை பார்த்து சொல்லும்போது, தன் கட்சியிலே இருக்கின்றவர் 75 வயதாகிவிட்டால் அவரும் போய்விட வேண்டுதான், அவருக்கும் எந்த விதமான பதவி கிடைக்காது என்பதை தான் இன்றைக்கு மறைமுகமாக சொல்கின்ற அமித்ஷா இதை சில வருடங்களுக்கு முன்பு ஓப்பனாகவே சொல்லியிருக்கின்றார். 75 தாண்டினால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதவி இல்லை என்று சொல்லி. ஆனால் அவரே மறுத்திருக்காரு. இப்போ அப்படிலாம் இங்கே ரூலே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க ஒன்று சொல்லினதை சொல்லிவிட்டு அப்புறம் மறுத்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? உங்கள் சௌரியம் போல நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வாயை திறந்து ஈன்னு கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன். எப்படி ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கின்றவர், குஜராத்திலே மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கின்றவர், ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சில வருஷங்கள் கழித்து நான் அப்படி சொல்லவில்லை என்று சொல்கின்றவர், நாளை மறுநாள் சூழ்நிலை மாறுகிறது என்று சொன்னால் நான் அப்பவே சொன்னேன் என்று சொல்ல மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஸோ அப்போ பிரதமர் மோடியிட்டிருந்து பிரதமர் பதவியே கைப்பற்றிடுவாங்க, மாற்றிடுவாங்கன்றீங்களா? அவங்க கைப்பற்ற மாட்டார்கள். ஜனநாயக சக்திகள் இந்திய கூட்டணி கைப்பற்றும். ஓகே, அவங்க இப்போ ஜெயிச்சா அவங்களுக்குள்ள ஜெயிச்ச முடியாது, ஜெயிக்கவே மாட்டாங்க. அப்புறம் இங்கே நீங்கள் அமித்ஷா ஆகட்டும், இல்லை நீட்டோவோ நட்டோவோ ஆகட்டும், நீங்கள் அல்லது நம்ம மோடி ஆகட்டும், 3 பேரும் 3 முட்டாள்கள் ஆட்டம், 3 ஸ்டூஜஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதுபோல் இன்றைக்கு நாட்டிலே பவனி வந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களை ஏமாற்றலாம், எது சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் என்று சொல்கின்றார்கள். கண்டிப்பாக மக்கள் தேர்தல் முடிவுகள் வரும்போது இந்த 3 பேருக்கும் மக்கள் தலையிலே பூச்சி விட்டுவார்கள், காதிலே அவர்கள் கண்டிப்பாக அவர்கள் பூ வைப்பார்கள். உயர் பொறுப்புல இருக்கிறவங்களும் இப்படி சொல்றீங்க? உயர் பொறுப்புல இருக்கிறவங்களும் இப்படி சொல்றாங்க. உயர் பொறுப்புல இருக்கிறவங்க தமிழர்கள் திருடர்கள் சொல்ல ஏற்றுக்கொள்ளலாமா? எங்க சார் சொன்னாங்க? என்ன சார், என்ன சாவியை தமிழகம் எடுத்துக்கொண்டு போய் விட்டது என்றால் என்ன அர்த்தம்? அங்க வி.கே. பாண்டியனை குறிப்பிடுறதுக்கு வி.கே. பாண்டியன் தைரியம் இருந்தால், உன்னுடைய மனதிலே தைரியம் இருந்தால், 58 இன்ச்சு செஸ்ட் உள்ளவன் என்று சொல்கின்றாயே, உனக்கு தைரியம் இருந்தால் ஒரு முதலமைச்சருடைய உதவியாளரை கூட பேர் சொல்வதற்கு உனக்கு பயம் என்றால் நீ எங்கே இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற போகின்றார்? அதுக்காக நீங்க தமிழர்களையே இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பாக நேற்று அதைத்தான் முதலமைச்சர் அவர்களும் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள், எங்களுடைய கட்சியின் தலைவராக இருக்கின்றவர்களும் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். நீங்கள் சாவி தமிழகத்திலே எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்னா என்ன அர்த்தம்? நீங்கள் முகமது கஜினி 14 தடவை இங்கே படம் எடுத்தான், இங்கே இருக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னா சொல்லுவோம், லூட் செஞ்சுட்டு போகலான்னு சொல்லுவோம். அப்படி தானே அர்த்தம். ஒரிசாவை வந்து ஒரு தமிழர் ஆளணுமா? ஒரிசா மண்ணின் மைந்த நாளட்டும்ன்ற அடிப்படையில் தானே அவர் சொல்கிறாரு. ஏன் தமிழகத்தை கர்நாடகாவை சார்ந்த ஜெயலலிதா ஆளலாம், அல்லது கேரளாவிலோ இலங்கையிலேயோ பிறந்த ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் ஆளலாம் என்று சொல்லும்போது ஏன் பாண்டியன் அங்கே ஒரிசாவிலே முதலமைச்சராக வரக்கூடாது? என்ன தவறு? அது சட்ட ரீதியில் தவறு கிடையாது, ஆனால் ஒரு இன ரீதியில் அவர் அப்படி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் எப்படி ஜெயலலிதா பிறந்தது எல்லாம் வந்து மைசூரு அங்கன்றாங்க, அவர் இந்த நாட்டை ஆளலையா? எம்ஜிஆர் அவர்கள் சிலோனிலே பிறந்தார்கள் என்று சொல்கின்றார்கள், கேரளாவிலே பிறந்தார் என்று சொல்கின்றார்கள், அவர் இந்த நாட்டை ஆள. ஆகவே நீங்கள் ஆளுமை என்பது பிறக்கின்ற இடத்தை வைத்து கிடையாது, எப்படி நீங்கள் ஆளுமை செய்கின்றீர்கள் எடுத்துதான். இன்றைக்கும் எம்ஜிஆரையும் தமிழக மக்கள் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் தங்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் அவர்கள் மக்களுக்கு செய்த சேவையை வைத்துதான் ஏற்றுக்கொள்கின்றார்களே ஒழிய ஜெயலலிதா அங்கே பிறந்தார், எம்ஜிஆர் இங்கே பிறந்தார் என்பதை வைத்தா ஏற்றுக்கொள்கின்றார். அவருடைய சேவையை, அவருடைய திறமையை, அவர்களுடைய நேசத்தை பாராட்டித்தான் இன்றைக்கும் தமிழ் மக்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மீது பாசம் கொண்டிருக்கின்றார். அப்போ ஏன் இப்போ இப்படியான பிரச்சாரத்தை பாஜக முன்வைக்குதுன்னு நினைக்கிறீங்க? தோல்வி பயம், நீங்கள் ஒரு பதற்றம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்வு முடியப் போகிறது என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் நீங்கள் உங்களை அறியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் எப்படி உணர்வீர்களோ அதுபோல் இன்றைக்கு மோடி அவர்கள் உளறிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் வந்து ஊழல் செய்கிறதுக்காக ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு ஊழலற்ற ஆட்சி அகற்றணும்னு நீங்களாம் கங்கணம் கட்டிக்கிட்டு போராடுறீங்க. 5Gயில் 5 லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் செய்த ஒரு ஆளை வந்து நீங்கள் எப்படி ஊழலற்றவர் என்று சொல்ல முடியும்? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியே ஊழல் கட்சிங்க.
பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தலைவர் இருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். டேபிளுக்கு கீழே 10,000 ரூபா லஞ்சம் வாங்கி டிவியில் வந்தது சில ஆண்டுகளுக்கு முன், ஞாபகம் இருக்கின்றதா? அதே பாரதிய ஜனதா கட்சி என்பதே ஊழல் நிறைந்த கட்சி. குறிப்பாக மோடியை பொறுத்தவரையில் மிகவும் பெரிய அறிவாளியாக, விஞ்ஞான ரீதியாக நான் ஊழல் செய்யும் போது யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அந்த வங்கி பத்திரங்களை தேர்தலுக்காக அவர் வெளியிட்டார். இன்றைக்கு அதிலே மாட்டிக்கொண்டு இருக்கின்றார். நீங்களும் தான் வாங்கினீங்க, காங்கிரஸ் தான் வாங்குச்சு. காங்கிரஸ் வாங்கினது என்பதை விட யார் அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது, யார் அதை ஏற்பாடு செய்தது? ஆகவே மோடியை பொறுத்தவரையில் பெரிய யோகியர் என்று நாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கின்றார். ஆனால் அவருடைய நிஜ உருவம் என்பது இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மூஞ்சியை பாருங்க, 20 நாளைக்கு இருந்த அந்த முகம் இப்போது வேறு மாதிரி இருக்கின்றது. அநேகமான 4ஆம் தேதிக்குள்ள சட்டையெல்லாம் கிழிச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரதமர் தமிழர்களை திருடர் என்று சொல்கின்றவரை அவன் பிரதமராக இருந்தால் என்ன, கடவுளே அப்படி சொன்னால் நான் கடவுளை எதிர்ப்பேன். தமிழ் மக்களை திருடர்கள் என்று சொல்வதற்கு எந்த யோகிதை இருக்கிறது உனக்கு என்று நான் கேட்கிறேன். தவறு செய்தவர்களை பிரதமர்னா தவறு செய்யலாங்களா? இப்போ அமெரிக்க ஜனாதிபதிகள் கூட வாட்டர் கேட்டு அது இது ஊழல்லாம் வந்தது, அவங்களெல்லாம் மக்கள் தூக்கி எறியவில்லையா? ஆகவே நல்லது செய்ய வருகின்ற வரைக்கும் நீ நல்லவன். கெடுதல் செய்தால் நீ எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் உன்னை பிடித்து கீழே மக்கள் தள்ளி மிதித்து விடுவார். உங்க கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் இருக்கு, முரண்பாடு இருக்கு. கேரளால ஒரு ஸ்டாண்டு, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்டு, டெல்லியில் ஒரு ஸ்டாண்டு, பஞ்சாப்ல ஒரு ஸ்டாண்டு, ஹரியானாவில் ஒரு ஸ்டாண்டு. இது தவிர்க்க முடியாது. இந்த கூட்டணியை ஏற்படாது என்று நினைத்தார். நீங்கள் இன்றைக்கு இந்தியாவிலே மாநில கட்சிகள் பலம் பொருந்திய கட்சிகளாக இருக்கின்றன, அதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆக பலம் பொருந்திய கட்சிகளாக இருக்கும்போது நாம் ஒரு கூட்டு அமைப்பை நாடு முழுவதும் ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கும் போது சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். அதுபோல்தான் கூட்டணியை ஏற்பாடு செய்ய முடியாது என்று சொன்னார்கள். மம்தா நம்மோடு வரமாட்டார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு மம்தா 3 நாட்களுக்கு முன்பு என்னை பொறுத்தவரையில் இந்திய கூட்டணியை நான் வெளியிலிருந்து ஆதரிப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே கேரளாவை பொறுத்தவரையில் கம்யூனிஸ்ட் போட்டியிடுகின்றது, காங்கிரஸ் போட்டியிடுகிறது என்று சொன்னாலும் அங்கே யார் வெற்றி பெற்றாலும் மக்களுக்கு துணையாக இருப்பார்கள். பாசிஸ்ட் சக்திகளை ஒழிப்பதற்கு அங்கே 2 கட்சியை சார்ந்தவர்களும் தயாராக இருக்கின்றார்கள். அவை சின்ன சின்ன இளைஞர் ஆம் ஆத்மி சொல்கின்றீர்கள், டெல்லியிலே எங்களால் கூட்டணி அமைக்க முடிந்தது, இன்னொரு இதில் அமைக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட வருகின்ற உறுப்பினர்கள், எங்களுடைய இந்திய கூட்டணி கட்சியினுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தங்களுக்கு தேவையான என்பதை விட ஜனநாயக சக்திகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st.